Hi friends, I am Mohan from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற பாடம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 7வது பாடம் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 12th ஹிஸ்ட்ரியில் நிறைய பாடம் பார்த்துருப்போம். அதில் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிறது ஒரு பாடம் பார்த்துருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1915 1934 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடம் இருக்கும். அதற்கப்புறம் இடையில 2 பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சகாப்தங்களை பற்றி பேசும். சரிங்களா? கரெக்டாக அந்த காந்தியடிகள் பாடத்துக்கு அப்புறம் கண்டினியூஷனான பாடம்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்திய தேசிய இயக்கம். அதாவது இந்த காங்கிரஸும் மற்ற இயக்கங்களும் இந்த சுதந்திரத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதை, அந்த காலகட்டம் என்ன, அந்த என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, அதை தொடர்ந்து சுதந்திரத்தின் கடைசி கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரிக்கப்படுதல். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் முக்கியமான விஷயங்கள் எது சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழுவோட வருகை, அதன் தோல்வி. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த சமயம் இந்தியாவின் ஆதரவை பெறதுக்காக வரும். ஸோ அது ஒரு வரைவை தரும். அந்த வரைவில் வந்து பார்த்தீங்கன்னா டொமினியன் அந்தஸ்துன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர விடுதலை பற்றி எந்த ஒரு குறிப்புகளும் ஒரு காலக்கெடுவும் இருக்காது. டொமினியன் அந்தஸ்து தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எப்போ தரோம் ஏது தராங்கிற மாதிரியான எந்த குறிப்புகளும் இருக்காது. அதை தொடர்ந்து காந்தியடிகள் ரொம்ப தீவிரமாக இறங்கிய 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் முழங்கியிருப்பார், இதுதான் கடைசி கட்டம், டூ ஆர் டை, செய்யணும் இல்லைன்னா செத்து மடியணும் அப்படிங்கிற முழக்கத்தை காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. அதை ஏன் அவர் சொல்ல போனார் அப்படிங்கிற விஷயத்தையும், சுபாஷ் சந்திர போஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்திருப்பார். அதுவும் அதை தொடர்ந்து நடந்த வேவல் திட்டம், அதற்கப்புறம் ராயல் இந்திய கப்பற்படையின் கழகம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. மொத்த இந்திய கப்பற்படையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தத்திலையும் கழகத்திலையும் ஈடுபட்டுருவாங்க. ஸோ வெள்ளைக்காரங்க நம்ம எல்லா பக்கமும் வந்து அடிவாங்க போகிறோம், இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு கழகம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் இந்திய கப்பற்படையின் கழகம். அதை தொடர்ந்து சுதந்திரம் கொடுக்கறதுக்கோசரம் வர மவுண்ட் பேட்டன் அவர் கொண்டு வந்த திட்டம், அதை தொடர்ந்து நடந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். அறிமுகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 2ஆம் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட துவக்கமும் காங்கிரஸோட அமைச்சரவை ஒப்புதல் பெறாமல் பிரிட்டிஷார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்திடுவாங்க. இது வந்து காங்கிரஸையும் காந்தியடிகளும் மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கி காங்கிரஸ் அமைச்சரவை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பணியை துறந்துரும் 1939. அதை தொடர்ந்து இதை வந்து எதிர்த்து என்ன பண்ணுவார் அப்படின்னா காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரகத்தை அனௌன்ஸ் பண்ணுவார். அதாவது இவங்களை கேட்காம 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்திடுவாங்க. அதை தொடர்ந்து பதவி விலகிடுவாங்க. போரில் நமக்கு ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுப்பாங்க. அந்த திட்டத்தில் கோபமடைந்த காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரகத்தை வேணா வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவார். எப்போ அனௌன்ஸ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1940. சரிங்களா? அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுபாஷ் சந்திர போஸும் காங்கிரஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் சுபாஷ் சந்திர போஸ் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருவார், காந்தியடிகளோட பெரிய அளவுக்கு வளர்ந்துருவார். அது வந்து காந்தியடிகளுக்கு பிடிக்காது. ஸோ காந்தியடிகள் நம்ம கோவப்படுத்தக்கூடாதுன்னு கட்சியிலேருந்து வெளியே வந்து ஒரு கட்சி வந்து ஆரம்பிப்பார். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பிளாக். சரிங்களா? ஸோ அதற்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸை போக்க பார்த்து பயந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை வந்து வீட்டு காவலில் வச்சிரும். அங்கேருந்து தப்பிச்சு அவர் ஜெர்மனிக்கு போவார், ஹிட்லரோட உதவியை வந்து கோர்றதுக்கோசரம். அங்கே உதவி கிடைக்காது. அங்கேருந்து மறுபடியும் சிங்கப்பூருக்கு தப்பி சென்று இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி காங்கிரஸ்ல இருந்து தனித்து ஒரு புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபடுவார். ஸோ அதை தொடர்ந்து அதிருப்தியில் இருந்த தேசியவாதிகளையும் காந்தியடிகளையும் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு குழு வரும் 1942 ஸ்டான்ஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிறவரோட தலைமையில். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. அது வந்து ஒரு முன்மொழியும், ஒரு வரைவை வந்து முன்மொழியும். ஆனால் அந்த வரைவில் எந்த ஒரு விஷயமே தெளிவாக இருக்காதனால அதில் வெக்ஸான காந்தியடிகள் ஆகஸ்ட் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறத முடிவு செஞ்சிருப்பார், இறுதி கட்டம். ஸோ அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு நைட்டு, அதாவது விடிகாலையில் நைட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். விடிகாலையிலே எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. காங்கிரஸில் இருக்கிற எல்லா தலைவர்களும், முக்கியமான தலைவர்கள், நேரு அவர்கள், காந்தியடிகள் அவர்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 1942 44 கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் போட்டு பயங்கரமாக ஒரு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்துவர்களோட அறிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கறனால இந்த பக்கம் முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுவார், நேரடி நடவடிக்கையினால ஈடுபடுவார், தனிநாடு கோரிக்கை வைப்பார். அதை தொடர்ந்து வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வன்முறை நடக்கும். எந்த இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளம். அந்த கிழக்கு வங்காளத்தில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நவகாலி அப்படிங்கிற ஒரு பகுதி. ஸோ காந்தியடிகள் அந்த நவகாலியில் போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிணங்கள், அந்த கிழக்கு வங்காளத்தில் நடந்த வன்முறையில் இந்துக்கள் முஸ்லீம்களோட பிணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊர் பூரா செதறி கிடக்கும். அந்த இடத்துல ஒரு பாலடைஞ்ச ஒரு ஆசிரமத்தில் போய் காந்தியடிகள் தங்கியிருப்பார். உண்மையை சொல்லணும்னா சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் காந்தியடிகள் நவகாலியில் தான் இருந்திருப்பார். சுதந்திரம் கிடைக்கிற சமயத்திலையும் நவகாலியில் தான் இருந்திருப்பார். ஸோ இந்த கிழக்கு வன்முறை இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் சுதந்திரம் கொடுக்கலாங்கிற விஷயத்துக்கு வந்துட்டு சிம்லா மாநாடு அப்படிங்கிற இடத்துல வேவல் பிரபு அப்படிங்கிறத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியடையும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் இருக்கிற கப்பல் படை, ராயல் கப்பற்படை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சுதந்திரத்துக்கு ஆதரவாக வந்து சொல்லி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவாங்க. ஸோ அந்த ராயல் கப்பல் படை தொடர்ந்து எல்லா கப்பல் படையும் கழகத்தில் ஈடுபடும் போது ஆங்கிலேயர்களுக்கு வேற வழி இல்லாமல் விடுதலை வழங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்பந்தம் வச்சு துரிதப்படுத்துவாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வர்றதுக்காக தான் மவுண்ட் பேட்டன் பிரபு புதிய அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டு வருவார். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சுதந்திரமும் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்கும். இதை தான் அந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு கோர்வையாக சொன்னேன் இல்லையா, எதற்கப்புறம் எது நடந்ததுன்னு. அதை தொடர்ந்து தான் இந்த பாடம் இருக்கும். இந்த பாடத்தில் அந்த தலைப்பு கொடுத்துருப்பாங்க, தனிநபர் சத்தியாகிரகம்னா எங்கே ஆரம்பிச்சிச்சு, அதோட கொள்கை என்ன, யார் அதை தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தனிநபர் சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1940. தனிநபர் சத்தியாகிரகம்னா சர்வாதிகாரத்துக்கு எதிரான போரை வலுவிழக்க செய்ய தனிநபர் சத்தியாகிரகம். அதாவது எங்களை கேட்காம நீங்கள் எப்படி 2ஆம் உலக போரில் இந்தியாவை ஈடுபடுத்தலாம்ங்கிறதை எதிர்த்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தது தான் தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தான் எங்கே பிரச்சாரம் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற தேதி, நேரம், இடம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட நீதிபதிக்கு தெரிவித்து விட்டு அவங்களோட வீட்டிலேருந்து வெளியே வந்து நின்று தனியாக போராட்டத்தில் ஈடுபடணும். எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லணும், என்ன முழங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷாரின் போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறாகும். ஒரே உருப்படியான செய்கை என்பது வன்முறையை கைகொள்ளாமல் எல்லா விதத்திலும் போர் முயற்சிகளை எதிர்ப்பதே ஆகும் இப்படின்னு பிரச்சுரம் பண்ணாங்க. தனிநபர் சத்தியாகிரகனாவே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்னா ஆச்சாரிய வினோபாவே. அவர் தான் முதல்ல தனிநபர் சத்தியாகிரகத்தை 1940 அக்டோபர் 17 தொடங்கியிருப்பார். எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரத்தில் அவரோட ஆசிரமான பாவனர் அப்படிங்கிற ஆசிரமத்துக்கு அருகே. ஸோ முதலில் தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு ஏகப்பட்ட டிஎன்பிசியில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய வினோபாவே. வருஷம் 1940 அக்டோபர் 17. அதை தொடர்ந்து நிறைய சத்தியாகிரகிகள் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகத்தை மேற்கொண்டிருப்பாங்க. தனிநபர் சத்தியாகிரகம் அக்டோபரில் ஆரம்பித்து டிசம்பரில் முடிஞ்சிடும். டிசம்பரில் அந்த இயக்கம் முடிவுக்கு வந்ததுன்னு காந்தியடிகள் அனௌன்ஸ் பண்ணிடுவார். அதை தொடர்ந்து அடுத்த வருஷம் ஜனவரி மறுபடியும் 1941 குழு சத்தியாகிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காது, கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈர்த்திருக்காரு. அதனால அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1941 திரும்ப பெறுவதாக அறிவிச்சிருப்பாரு. எதை? குழு சத்தியாகிரகத்தை. காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரகத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கொடை அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்கு கொடுத்த பதிலடி. இந்த அரச பிரதிநிதி லின் லிட்கோ பிரபு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 2ஆம் உலக போரில் இந்தியாவோட ஆதரவை பெறுவதற்காக ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஆகஸ்ட் மாதம் அனௌன்ஸ் பண்ணால அது ஆகஸ்ட் நன்கொடைன்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1940 ஆகஸ்ட் 8. அதில் என்னன்னா வரையறுக்கப்படாத தேதியில் டொமினியன் அந்தஸ்து, அதிகமாக இந்தியர்களை கொண்ட அரசநதி பிரதி குழுவின் விரிவாக்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரின் உரிமைகளை அங்கீகரித்தல், அதாவது முஸ்லிம்களின் உரிமையை அங்கீகரித்தல், போருக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தங்களுக்கென்று அரசியல் சாசனத்தை உருவாக்க கொள்ள உரிமை. இது எல்லாமே கரெக்டான விஷயம் தான். ஆனால் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேதி குறிப்பிட்டிருக்காது. இது எப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் ஓட்டை பெறறதுக்கோசரம் வாக்குறுதிகளை கொடுப்பாங்க இல்லையா, இதை பண்ணிடுறோம் அதை பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு தெரிஞ்சு போச்சு
இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆதரவை பெறுவதற்காக இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா எதுலையுமே தேதி குறிப்பிடலைங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இது யாருமே ஒத்துக்கல. ஸோ இதை எதிர்த்து உருவாக்கப்பட்டதுதான் தனிநபர் சத்தியாகிரகம். ஸோ இப்போ உங்களுக்கு தனிநபர் சத்தியாகிரகம்னா என்னன்னு தெரியும், யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, எதற்காக ஸ்டார்ட் பண்ணது. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடைனா என்னன்னு தெரியும், அதை யார் கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து போஸ் நீக்கப்படுதல். சுபாஷ் சந்திர போஸ் ஏன் நீக்கப்பட்டார் அப்படிங்கிறத இது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் விரிவாக சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நான் ஷார்ட்டாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ 1938, 39களில் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்திருப்பார். ஸோ 39வது எலெக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அந்த மாநாட்டுக்கு தலைவராக நின்றுப்பார் வேட்பாளராக. காந்தியடிகள் தன்னோட ஆதரவாளரை ஒருத்தர் வேட்பாளராக நிறுத்துவார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதம்மா ராயா அப்படிங்கிறவர். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா காந்தியடிகள் நிறுத்தின அந்த கேண்டிடேட் இருக்கார் இல்லையா, அவரை விட அதிகப்படியான ஓட்டுகளில் சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்றுவார். இது காந்தியடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்தையும் ஒரு கலக்கத்தையும் ஏற்படுத்திடும். என்னடா நாம தான் இவ்வளோ வருஷம் இருந்தோம், நம்மளை எதிர்த்து இந்த பையனை காங்கிரஸ்காரர்கள் ஆதரிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம வந்து தலைவராக இருக்கிறது வந்து சரியில்லை அப்படின்றனால அவர் அந்த இடத்துல இருந்து பதவி விலகிடுவார். ஸோ காங்கிரஸுக்குள்ள சுபாஷ் சந்திர போஸ் ஓரங்கட்டுறதை பார்த்துக்கிட்டு இருந்த மேல்மட்ட தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் ஒத்துழைக்க மறுப்பாங்க. இதன் விளைவாக 1938, 39ல் 4.5 மில்லியன் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருந்தது. 40, 41ல் 1.4 மில்லியன் அளவுக்கு சரிஞ்சிரும். இதற்கு காரணம் காங்கிரஸுக்குள் சுபாஷ் சந்திர போஸ் ஓரங்கட்டப்பட்டது. அதற்கு புதிய தலைவராக யாரை போட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் அவர்களை போட்டிருப்பாங்க. ஸோ காங்கிரஸ்ல இருந்து விலகிய சுபாஷ் சந்திர போஸ் 39ல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பார். அந்த கட்சியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பிளாக் கட்சி. இந்த ஃபார்வர்டு பிளாக் கட்சி யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிற கேள்வியும் நிறைய டிஎன்பிசியில் கேட்டது தான். காங்கிரஸ்ல இருந்தே நம்ம வந்து இந்த கட்சியை உருவாக்கி தனியாக செயல்படலாம்னு நினச்சி தான் உருவாக்கி இருப்பார். ஆனால் அதற்கப்புறம் 39ல் எல்லா வகையான பொறுப்புகள்ல இருந்தும் சுபாஷ் சந்திர போஸ் விடுவிக்கப்பட்டிருப்பார். இதை விடுவிக்கப்பட்டதுக்கப்புறம் 39லேயே என்ன பண்ணுவாங்க, சுபாஷ் சந்திர போஸை வீட்டில் போட்டு வீட்டு காவலில் இந்த ஆங்கில அரசாங்கம் அவரை வச்சிருக்கும். ஸோ 39ல் தான் சுபாஷ் சந்திர போஸ் தப்பிப்பார். சரிங்களா, அதெல்லாம் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வரும்போது பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் ஒரு தீர்மானம் நடக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம். என்னன்னா லாகூரில் என்ன தீர்மானம் நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி அறிவிக்கப்படாத டொமினியன் ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கும். யாருக்கு? பிரிட்டிஷாருக்கு. காங்கிரஸுக்கும் சரி டொமினியன்ஸ் தரப்போறாங்க, ஆனால் தேதி அறிவிக்கல, இதை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா அவர்களோட தனிநாடு கோரிக்கை. ஸோ இது எல்லாமே ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது 1940ல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 23ல் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பாங்க. இந்த தீர்மானத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷார் போர் நடவடிக்கைகள் காங்கிரஸின் ஆதரவை வேண்டிய போதும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நிராகரிக்க ஒரு தெம்பை ஏற்படுத்தி கொடுத்தது. நான் ஒத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களோட பேச்சுவார்த்தை நான் பண்ண மாட்டோம், நிராகரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெம்பை இந்த லாகூர் தீர்மானம் அவங்களுக்கு கொடுத்தது. ஸோ 39ல் யாரு? சுபாஷ் சந்திர போஸ் பதவி விலகிறாரு. 40ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகூர் காங்கிரஸோட தீர்மானம். ஸோ காங்கிரஸ்காரர்கள் இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாருக்கு வந்து உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலையில் இருந்தாலும் போரின் போக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேற வழி இல்லாமல் பிரிட்டிஷாருக்கு தங்களோட ஆதரவாக கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ், அமெரிக்கா, ரஷ்யா இதெல்லாம் ஒரே இதில் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச நாடுகள். அச்சு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் இருந்த ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வாதிகாரத்தை வலியுறுத்தி போரில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இந்தியா யார் பக்கம் நிற்கும்? மக்களாட்சி பக்கம் தான் நிற்கும். மக்களாட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அணிகள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேச நாடுகள் அணி, பிரிட்டிஷ் அணி. ஸோ இப்போ இந்தியாவுக்கு வேற வழி இல்லை, என்ன பண்ணும்? நமக்கு விருப்பமே இல்லைனாலும் நேச நாடுகளுக்கு பக்கம் தான் நின்னாகணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷாருக்கு தங்களோட ஆதரவை காங்கிரஸ் கொடுக்குது. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த நேச நாடுகளோட ஒத்துழைக்காம அச்சு நாடுகளுக்கு ஆதரவு கொடுத்தார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். அதனால தான் அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். இப்போ உங்களுக்கு விஷயம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் முன்னேறி இந்தியாவுக்கு பக்கமாக வந்துகிட்டு இருக்கும். பர்மாவை பிடிச்சிரும், சிங்கப்பூரை பிடிச்சிரும்,
அப்படியே இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து இந்தியர்களோட தேவை வந்து இங்கிலாந்துக்கு தேவை. ஏன்னா இந்தியர்கள் போரில் ஈடுபடலாம் ஜப்பான் வந்து இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியர்களோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தூதுக்குழு அனுப்புவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. ஸோ 1941 போர் நடந்துகிட்டு இருக்கு, போர் மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, போலந்து, ஜப்பானு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிக்கிட்ட மாட்டிக்கும். அதாவது ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பை ரூல் பண்ண ஆரம்பிச்சிக்கும். ஃப்ரான்ஸை பிடிச்சிரும், போலந்தை பிடிச்சிரும், நார்வே, ஹாலந்து எல்லாத்தையும் பிடிச்சிரும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுக்கு பின்னடைவு ஏற்படும். ஜப்பான் ஒரு பக்கம் முன்னேறி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்காவை போரில் கொண்டு வரதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பியர்ல் ஹார்பர் அட்டாக், முத்து துறைமுகம் அட்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது சம்பந்தமா ஒரு ஆங்கில படமே இருக்கு, சூப்பரா இருக்கும் அந்த படம். ஸோ முத்து துறைமுகம் தாக்குதல் எப்போ நடந்திருக்குன்னா 1941 டிசம்பர் 7. அதுக்கு எதிராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோசிமா, நாகசாகி அப்படிங்கிற இடத்துல 2 இடத்துல அணுகுண்ட அமெரிக்கா போட்டு போரை முடிச்சு வச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த முத்து துறைமுகம் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபரான ரூஸ்வெல்ட்டும் சீன குடியரசுத் தலைவர் ஷியாங்ஷே ஜப்பானோட அதிரடி போக்கை நிறுத்தணும் அப்படின்னு 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கிட்டு இப்போ இங்கிலாந்து, இப்போ சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனா, அப்புறம் வந்து இங்கிலாந்து, இது எல்லாமே ஒரே நேச நாடுகள் அணியில் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஜப்பான் வந்து அமெரிக்க துறைமுகத்தையே அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அவன் அமெரிக்கா வந்து ஜப்பானை வந்து பார்த்திங்கன்னா அடக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு வந்து இவங்க ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க. இந்திய மக்களோட ஆதரவை வாங்குங்க, இல்லைன்னா நம்ம போரில் தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு காந்தியும் பிடிக்காது, காங்கிரஸையும் பிடிக்காது. ஆனால் போரின் 2ஆம் உலக போரின் அழுத்தத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு குழுவை அனுப்புகிறோம், நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வைங்கன்னு அனுப்பப்பட்டது தான் கிரிப்ஸ் தூதுக்குழு. ஸோ இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வரப்போகுது, உங்களுக்கு உங்களோட ஆதரவு வேணும்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு செயற்குழுவில் ஒரு செக் வைக்கிறாங்க. என்னன்னா, நான் உங்களுக்கு போரில் உதவணும்னா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு எங்களுக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும், அதை உங்களோட தூதுக்குழு சொல்கிற மாதிரி இருந்தால் எங்களோட ஆதரவை நல்க தயார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 41, 1941 டிசம்பரில். ஸோ இந்த மாதிரி சுதந்திரம் கிடைச்சா, சுதந்திரத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உங்கள் போரில் வந்து எங்களோட ஒத்துழைப்பை தரேன்னு காங்கிரஸ் சொன்னதுக்கப்புறம் போர்க்கால அடிப்படையில் சர் சான்ஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிறவரோட தலைமையில் ஒரு குழுவை அனுப்புகிறாங்க. 3 மாதம் கழித்து இவங்க டிசம்பர் 41 அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா போரில் ஒத்துழைப்பை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. 3 மாதம் கழிச்சு 1942 அந்த குழு வந்து இந்தியா வந்து அடையுது. அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் கட்சியில் ஒரு பங்கு வகிச்சிருக்கிறதுனால அந்த குழு மேலே இந்தியர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அவங்க வரதுக்கு முன்னாடியே விரைவில் சுயாட்சியை உணர்த்தும் அரசு முறையை நிறுவுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்தால் விடுதலை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா, ஆனால் அவங்களோட வரைவில் விடுதலையோ சுயாட்சியை பற்றியோ எந்த ஒரு முன்மொழிவும் இல்லை. இதனால கிரிப்ஸ் தூதுக்குழுவோட பேச்சுவார்த்தை தோல்வி. அதாவது உங்களுக்கு வந்து டொமைனியன் அந்தஸ்தையும் போருக்கு பின் அரசியல் சாசன வரைவு குழுவையும் உருவாக்குதலையும் ஆதரிக்கிறோம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, சுதேச அரசர்களில் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் நியமிக்கப்பட்டவர்களை கொண்டு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை இல்லாமல் இந்த மாதிரி மாகாண அரசியல் சாசனம் இருந்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியாக படலை. ஸோ இந்த வரைவு குழுவில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. பழைய ஆகஸ்ட் நன்கொடையை தான் திருப்பி நம்மளுக்கு கொடுத்த மாதிரி இருக்குன்றனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடையுது. அதுவும் நேரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ரொம்ப தீர்க்கமாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் முதன்முறையாக இவ்வரவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன். ஏன்னா அவங்களோட கிரிப்ஸ் தூதுக்குழுவோட வரைவு அப்படிதான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 200-300 அந்த கடைசியே ஒரு 30 வருஷமா நான் உங்களுக்கு சுதந்திரம் தரேன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவும் அதையே தான் சொன்னிச்சு. அதாவது எதனால் அது தோல்வி அடைந்தது, நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டொமினியன் அந்தஸ்து என்பது வழங்குவது என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய குறுகிய நடவடிக்கை. டொமினியன் அந்தஸ்துங்கிறது விடுதலை கிடையாது. இங்கிலாந்தின் ஒரு தன்னாட்சி பெற்ற இங்கிலாந்து கீழே இருக்கிற ஒரு நாடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கும் அப்படிங்கிறது தான் டொமினியன் அந்தஸ்து. அது மட்டும் இல்லாமல் வரைவு குழுவில் பங்கெடுக்கும் சுதேச அரசாட்சி நடைபெற்ற மாகாணங்களைச் சேர்ந்தோர் பிற மாகாணங்களைப் போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு
மாற்றாக உறுப்பினர்களால் நியமிக்கப்படும் முறையை காங்கிரஸ் நிராகரித்தது. அதாவது தேர்தல் வச்சு மாகாணங்கள்லேருந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை வச்சு வரைவு குழுவை நிறுவனம். ஆனால் அவங்க அப்படி சொல்ல, நாங்களாக அரசியல் சாசன வரைவை வந்து நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு குழுவை ஆரம்பிப்பீங்களா, அதில் இருக்கிற உறுப்பினர்கள் நாங்களாக தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களா தேர்ந்தெடுக்கும் போது ஆங்கிலேயர்கள் அவளுக்கு தேவைங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேண்டாலும் அந்த அரசியல் சாசனத்தை எழுதி கொள்றதுக்கு வந்து ஒரு ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிப்பாங்க. ஸோ இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கோ அரசியல் சாசனம் சுதந்திரமாக எழுதுறதுக்கோ எந்த ஒரு வகையிலையும் உதவாது. அப்படின்றதுனால இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவின் முன்மொழிவு நிராகரிக்கப்படுகிறது. விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது டொமினியன் அந்தஸ்து தரோம். டொமினியன் அந்தஸ்து அப்படின்னா இங்கிலாந்து கீழே தன்னாட்சி பெற்ற இந்தியா சுதந்திரம் இல்லை, அப்பயும் இங்கிலாந்து கீழே தான் இருக்கும். ரெண்டாவது, அரசியல் சாசனம் வரைவு எழுதுறதுக்கு வந்து ஒரு குழுவை நீங்கள் நியமிச்சுக்கலாம். ஆனால் அந்த குழுவில் இருக்கிற உறுப்பினர்களை நியமிக்கிறது இங்கிலாந்து அரசு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமான ஒரு போக்குக்கு வழி இல்லைன்றனால தான் இந்த முன்மொழிவு நிராகரிக்கப்படுகிறது. இதுதான் கண்டென்ட். முத்து துறைமுகம் தாக்கப்பட்ட வேளையில் காங்கிரஸின் முன்னிருந்த சவால்கள். முத்து துறைமுகம் 1941 தாக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போரில் இந்தியர்களோட ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு சர்ச்சில் நினைச்சாலுமே சர்ச்சிலோட போக்கில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. சர்ச்சில் அப்படிங்கிறது இங்கிலாந்து பிரதமர். அந்த காலகட்டம் 2ஆம் உலக போரில் இங்கிலாந்து பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில், அவருக்கு இந்தியாவோட ஆதரவு தேவை, அதுதான் நெருக்கடியும். ஆனால் அவர் போக்கில் ஏதாவது மாற்றம்னா போக்கிலையும் எந்த மாற்றமும் இல்லை, யார் கூடயும் ஒத்து போல. காந்தியடிகளை மிக தீவிரமாக மிக வன்மையாக விமர்சிக்கிறார், நிர்வாண பக்ரி அப்படின்னு நியமிக்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனிக்கு தப்பிச்சு போன சுபாஷ் சந்திர போஸ் 1942 மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாத் ஹிந்து போச் ரேடியோ அப்படிங்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள்கிட்ட ஜெர்மனியிலேருந்தே உரையாடுறார். ஸோ அவர் அங்கேருந்து ஒரு உரை நிகழ்த்துறதும் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு வெள்ளையின வெளியேறு இயக்கத்தை துவங்குவதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எங்கேருந்து இவர் உரை நிகழ்த்தினார் அப்படின்னு. ஸோ இதற்கப்புறம் 1942 காந்தியடிகளோட புகழ்பெற்ற முழக்கமான செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற முழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையினர் வெளியேறு இயக்கத்தின் மூலமாக அவர் சொல்லியிருப்பார். அதற்கப்புறம் அதை தொடர்ந்து அவரோட கைதும் அந்த இயக்கத்தின் தீவிரமான பரவலும், அப்புறம் காந்தியடிகள் விடுதலையும், அதை தொடர்ந்து நடந்த வேவல் திட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராயல் கப்பல் படையின் கழகம், அதற்கப்புறம் மவுண்ட் பேட்டனோட வருகை, இந்திய பிரிவினை, இந்திய சுதந்திரம், இது எல்லாமே அடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து காந்தியடிகள் இதற்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாது, ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை மறுபடியும் உருவாக்கி கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையினே வெளியேறு இயக்கம். ஸோ காந்தியடிகள் மே மாதம் 1942 வருஷம் இந்திய தேசிய காங்கிரஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணுறதுக்கு சரியான உகந்த நேரம் இல்லைன்னு ராஜாஜி, நேரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புலாபாய் தேசாய் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயக்கம் காட்டியிருப்பாங்க. போராட்டத்திற்கான உகந்த சூழல் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போராட்டத்துக்கான உகந்த சூழல் உருவாயிருக்கும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் உலக போர்னால வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களும் தானியங்களும் விலைவாசியும் எக்கச்சக்கமாக ஏறி இருக்கும். இது வந்து மக்களுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் முடிவு பண்ணுறாரா, ஜூலை 14 1942 காங்கிரஸில் ஒரு செயற்குழு கூட்டம் நடக்கும். அதான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் வார்தா கூட்டம், வார்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மக்கள் மறுப்பு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் காந்தி யோசனை சொல்லுவாங்க. அந்த யோசனை வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி, புலாபாய் தேசாய், நேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயக்கம் இருக்கும், மறுபடியும் எப்படி கொண்டு போகிறதுன்னு. அதை தொடர்ந்து ராஜாஜியும் புலாபாய் தேசாயும் வந்து பார்த்திங்கன்னா பதவி துறந்துருவாங்க அந்த காங்கிரஸ் கூட்டத்திலேருந்து. நேருவும் கிட்டத்தட்ட பதவி துறக்கலான்னு இருப்பார். ஆனால் காங்கிரஸோட செயற்குழுவோட கூட்டத்தின் முடிவுக்கு கட்டுப்பட்டு அது ஒத்துக்குவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற புகழ்பெற்ற முழக்கம், டூ ஆர் டை அப்படிங்கிறத எந்த இயக்கத்திலிருந்து காந்தியடிகள் சொல்லுவார்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையினே வெளியேறு இயக்கத்திலிருந்து தான். கிறிஸ்து குழுவோட வரைவும் அதை தொடர்ந்து அவங்க காட்டின அந்த சலுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷார் மேலே வந்து நேருவுக்கும் காந்தியடிகளுக்கும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தியிருக்கும். 1942 மே 16 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருப்பார் காந்தி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி காந்தியடிகள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கவே மாட்டார். ரொம்ப மனம் வெறுத்து
கோபத்தின் உச்சகட்டத்தில் இருப்பார். இந்தியாவை கடவுளிடம் விட்டு விடுங்கள், இது அதீதமான ஒன்றாக இருக்குமானால் அது இயற்கையின் அராஜக போக்கில் கூட விட்டு விடுங்கள். வரையறுக்கப்பட்ட ஒழுங்குமுறை கொண்ட அராஜகம் நீங்கி செல்வதால் முற்றிலும் தரிகட்டு சட்ட சீர்கேடு ஏற்பட்டாலும் அந்த ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். போராட்டத்தை நான் நடத்த போறேன். இந்த போராட்டத்தினால சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேண்டியது சுதந்திரம். செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை அப்படின்னு வந்து மக்களை நோக்கி சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு முடிவை நோக்கிய சண்டையாக இந்த இதை கொண்டு போகலாம். சரி, என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கலாம், இல்லைன்னா சுதந்திரம் கிடைக்காம நம்ம செத்து போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு காந்தியடிகள் வந்துடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேய அரசு கொஞ்சம் கூட தாமதிக்காம அடுத்த ஆகஸ்ட் 9 இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஆரம்பிக்கலான்னு இருப்பார். 9 அதிகாலையிலேயே காந்தியடிகள், நேரு எல்லாத்தையும் கைது பண்ணி விடுவாங்க அதிகாலையிலேயே. ஸோ வெள்ளையர்கள் எப்படி தாமதிக்காமல் கைது பண்ணாங்களோ இந்திய மக்களும் தாமதிக்காமல் விடியலுக்கு முன்னாடியே இந்த கைது நடவடிக்கைகளை எதிர்த்து எல்லா மாகாணங்களிலும் கடையடைப்புகளும் போராட்டங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும். தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. டாடா இருக்கு இல்லையா, டாடா எக்கு ஜாம்ஷெட்பூரில், அந்த தொழிற்சாலையில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க இவங்களால ரிலீஸ் பண்ணணுன்னு. அதே மாதிரி அகமதாபாத்தில் இருக்கிற ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இந்தியாவின் தொழிற்சாலை கொண்ட எல்லா நகர்ப்புறங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா சிறிது காலமாவது இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை முன்னெடுத்து இந்த தலைவர்களை விடுதலை செய்யணும்னு எல்லா தொழிற்சங்கங்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும். போராட்டங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்ததோ அதே அளவிற்கு அரசாங்கத்தின் அடக்குமுறைகளும் தீவிரமாக இருந்தது. காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டார்கள். எதிர்ப்பை சமாளிக்க இராணுவம் வரவழைக்கப்பட்டது. எந்த அளவுக்கு இவங்க அடக்குமுறையை வந்து கையாண்டாங்கன்னா கிட்டத்தட்ட 57 பட்டாலியன் இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஒரு பட்டாலியன் அப்படின்னா ஒரு 1000 பேர் இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50,000 இராணுவ வீரர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த கூட்டத்தங்களை கலைக்கிறதுக்கு. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சில், வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லின்லித்கோ ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, 1857ஆம் ஆண்டு ஏற்பட்ட புரட்சிக்கு பின் கவலை கொள்ள வைக்கும் ஒரு வளர்ச்சி, எனினும் அதன் முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தின் பார்வையிலிருந்து மறைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது அப்படின்னு வந்து லின்லித்கோ பிரபு சொல்லியிருக்காரு. இது அப்படியே கொடுத்து கேள்விகள் வரலாம். யாருக்கிட்ட சொன்னாங்க, எது சம்பந்தமாக சொன்னாங்கங்கிற மாதிரி கேள்விகள் வரலாம். ஆரம்பத்தில் நகர்ப்புறங்களில் மட்டும் இருந்த இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தொடர்ந்து தொழிலாளர்களும் மாணவர்களும் முன்னெடுத்துட்டு போனாங்க நகர்ப்புறங்களில் மட்டும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. கிராமங்களில் பரவுனது எப்படி பரவுச்சுன்னா, உணவுப் பொருள்களோட தானியங்களோட விலை ஏறிச்சு இல்லையா, அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெறுப்பு இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போக உதவி பண்ணுச்சு. ஆகஸ்ட் 9 நடவடிக்கையில் சிக்காமல், அதாவது ஆகஸ்ட் 9 தான் எல்லாத்தையும் கைது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த நடவடிக்கையில் சிக்காமல் இருந்த சோசலிசவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா கிராமத்துக்குள்ளே பூந்து தலைமறைவாகி கொரில்லா படை தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்து கொண்டு போனாங்க. ஸோ கொரில்லா நடவடிக்கைகள் மூலம் கிராமத்து இளைஞர்களை ஒருங்கிணைத்தார்கள். யார்? காங்கிரஸ்லேயே இருந்த சோசலிசவாதிகள். இந்த ஆகஸ்ட் 9 நடவடிக்கைனா இந்த காந்தியடிகள், நேரு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிகாலையில் கைது பண்ணியிருப்பாங்களே, இதுதான் ஆகஸ்ட் 9 நடவடிக்கை. ஸோ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வன்முறையாக தான் வெடிக்குங்கிறத காந்தியடிகள் முன்னாடியே சொன்னார். அதை தான் அவரும் சொன்னனால வன்முறை எல்லா பக்கமும் கட்டவிழ்ந்தது. 1942 செப்டம்பர்லேருந்து இவங்களோட தாக்குதல் எதை நோக்கி, அதாவது மக்களின் தாக்குதல் எதை நோக்கி இருந்ததுன்னா, தொலைத்தொடர்பு கம்பி, தந்தி கம்பி வந்து பார்த்திங்கன்னா வெடி வைக்கிறது, இரும்பு பாதைகள், அதாவது இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் உடைக்கிறது, ரயில் நிலையங்களை நாசம் பண்ணுறது, அரசு அலுவலகங்களுக்கு தீ வச்சு சூறையாடுறது. நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வன்முறை பிச்சுக்கிட்டு போகுது. இந்த ஒருங்கிணைந்த மாகாணங்களாக இருந்த பீகார், மகாராஷ்டிரா, வங்காளம் அந்த மாதிரியான பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வன்முறை மிக தீவிரமாக பின்பற்றப்படுகிறது. புரட்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேசியவாத அரசை நிறுவியதாக பறைசாட்டி கொண்டனர். இது வந்து ரொம்ப முக்கியம். வங்காளத்தின் மிட்னாப்பூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 1944 வரை ஏற்பட்டிருந்த தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் என்று அரசை கூறலாம். இது எதை தொடர்ந்து அப்படின்னா, இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடர்ந்து தேசியவாத அரசு, சுதந்திர அரசா நாங்கள் வெள்ளைக்காரங்களாம் துரத்திவிட்டு ஆட்சி பண்ணுறோன்னு சொல்லி
இவங்க அந்த ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது. அதுதான் இதுக்கு உதாரணம் என்ன, தம்லுக் ஜாட்டியா சர்க்கார், மிட்னாப்பூர் நகர், வங்காளத்தில். இந்த சோசலிசவாதிகளான ஜெயபிரகாஷ் நாராயண், அச்சுத் பட்வர்தன், ஆசஃப் அலி, யூசுப் மெஹர் அலி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வன்முறை இருக்கு இல்லையா, அங்கங்கே நடந்த வன்முறைக்கு தலைமை தாங்கிய சோசலிசவாதிகள். சரிங்களா. இதை தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு காந்தியடிகள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த 1942 ஆகஸ்ட் 9 கைது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் 43வது வருஷம் பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் 21 நாள் உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார் காந்தியடிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்முறைக்கு மேலும் வலுவேற்றியது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட அந்த நடவடிக்கைகளுக்கு இவரோட உண்ணாவிரதம் மேலும் வலுவேற்றுது. ஸோ இந்த இயக்கத்தோட பரவல் ரொம்ப தீவிரமாக இருக்குது. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, கைதானவர்களோட எண்ணிக்கை 1943ஆம் ஆண்டில் 42 ஆகஸ்ட் 9ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த கைது நடவடிக்கை 43வது ஆண்டோட முடிவில் 91,836 பேர், கிட்டத்தட்ட 1,00,000 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதே காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூட்டால் பலியானவங்க 1060 பேர். எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷனை அடித்து உடைச்சாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 208 காவல் கண்காணிப்பு நிலையங்கள், 332 இருப்பு பாதை நிலையங்கள், 945 அஞ்சலகங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 205 காவல்துறை வீரர்களாவது தங்களோட பணியை வந்து விட்டுட்டு புரட்சியாளர்களோட கை கோத்திருக்காங்க. இந்தியர்கள் தானே, அவங்களுக்கும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த நம்ம இனத்தையே இந்த வெள்ளைக்காரங்களோசரம் அடிக்கிறதான்னு சொல்லி வேலையை விட்டுட்டு புரட்சியாளர்களோட சேர்ந்து போராடின காவல்துறை வீரர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 205 ஆட்சி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அசம்காரின் ஆட்சியாக இருந்த புரட்சியாளர் மீது போதுமான நடவடிக்கை எடுக்க தவறியதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆர்ஹெச் நிபவுட், அதாவது அசம்கார் அப்படிங்கிற ஒரு ஊரில் கலெக்டராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்சியாளர்களை மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்லி பணி நீக்கம் செய்கிறார். அவர் வந்து ஒரு நாட்குறிப்பு அவர் எழுதுறாரு. அந்த நாட்குறிப்பில் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷார் காவல்துறையினரின் மூலமாக பல கிராமங்களை தீக்கிரையாக்கியதோடு பல மைல்களுக்கு தீயை பரவ விட்டு வெள்ளை பயங்கரத்தை அரங்கேற்றி அடக்குமுறை ஆட்சி முறை என்ற அளவுக்கு காலகட்டத்தில் நடந்து கொண்டனர். இந்த பாடமே உங்களுக்கு குழப்பக்கூடிய பாடம் தான். இந்த எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, சும்மா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கோட் வருது அப்படின்னா யார் சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. வெள்ளை பயங்கரம் ஆர்ஹெச் நிபவுட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட மற்றொரு சிறப்பம்சம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரகசிய வானொலி ஒளிபரப்பு. பத்திரிகை சுதந்திரத்தை முற்றிலும் பறிக்கப்பட்டாலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கங்கே ரகசிய வானொலி ஒளிபரப்பு மேற்கொண்டு அங்கங்கிருந்து பேசினாங்க. இவங்களோட அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருந்துச்சு, ஒரு இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல மாறிக்கிட்டே இருந்துச்சு. வெள்ளைக்காரங்களாலையும் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு வித்திட்டவர், இந்த ரகசிய வானொலி ஒளிபரப்பிற்கு வித்திட்டவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா உஷா மேத்தா. இவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10th புத்தகத்திலையும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலிருந்து மதராஸ் வரைக்கும் இந்த ஒளிபரப்பு கேட்கப்பட்டது. ஸோ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் முன்னெப்பும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடையா பிரிட்டிஷாரோட தலையில போய் இறங்குனுச்சு. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் மட்டும் இதில் கலந்துக்கல, சோசியலிசவாதிகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய ஃபார்வேர்டு பிளாக் கட்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பங்களிப்பை கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ இதை தொடர்ந்து 1944ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவரோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு. அதற்கப்புறம் அவர் வெளியே வந்தவர் இன்னும் தீவிரமான விஷயங்களில் ஈடுபடுறாரு. நிறைய காங்கிரஸோட அமைப்பு பொதுவெளிக்கு வராமையே உள்ளேயே நிறைய விஷயங்களை பண்ணுது. இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசுக்கு வேற வழி இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு வருது. லின்லித்கோ பிரபுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிபால்டு வேவல் பிரபு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்கிறார். வேவல் பிரபுன்னு சொல்லுவாங்க, வேவல்னு ஞாபகம் வச்சுங்க. வேவல் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர பிரிட்டிஷாருக்கு வேற வழி இல்லை. 1943லேயே அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதற்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் சுதந்திரம் கொடுத்துருக்காருங்க. சரிங்களா. ஸோ காந்தியடிகள் எப்போ விடுவிக்கப்பட்டார்? 1944 மே 6. அதை தொடர்ந்து வேவல் பிரபு
அரச பிரதிநிதியாக பதவியேற்ற வருடம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1943 அக்டோபர். சரிங்களா? அவரோட முழு பேர் ஆர்கிபால்டு வேவல் பிரபு. இதற்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இந்திய இராணுவம் ஒன்று இருக்கும், வேவல் திட்டம் இருக்கும், சிம்லா மாநாடு இருக்கும், ராயல் கப்பற்படையின் அந்த கழகம் ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்திய தேசிய இராணுவம், அதை ஒருங்கிணைத்த சுபாஷ் சந்திர போஸ், அதோட சகாப்தம் தனி, அதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ இரண்டாம் உலக போர் 1939 45 வரைக்கும் வந்துட்டு இருந்தது இல்லையா? அது வந்து 2 நாடாக பிரிஞ்சிருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அச்சு நாடுகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேச நாடுகள். அச்சு நாடுகளுக்கு கீழே ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு நாடுகள். நேச நாடுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நேச நாடுகள். இந்த அச்சு நாடுகளுக்கு கீழே இருந்த இந்த ஜப்பான் என்ன பண்ணுச்சு, ஓவர் அட்டாச் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்து துறைமுகத்தில் ஒரு குண்டை போட்டுரும், பியல் ஹார்பர். அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகியில் 2 குண்டை போட்டு போரை முடிச்சு வச்சிருக்கோம் அமெரிக்கா. அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷும் ஜப்பானும் பயங்கரமாக மோதிக்குவாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜப்பான் அரசாங்கம் மலேசியா பர்மா வழியா ஜப்பான் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்திய இராணுவ படை, அதாவது இந்தியர்களை அதிகமாக கொண்ட இந்திய இராணுவ படையை நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் தென்கிழக்கு ஆசியா வழியா வந்துட்டு இருந்த ஜப்பான் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள முறியடிச்சுக்கிட்டே வரும். ஜப்பான் முன்னாடி நிற்க முடியாத பிரிட்டிஷ் பேரரசு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இந்திய படையர்களே அவங்கள விட்டுட்டு பிரிட்டிஷ் அதிகாரிகள்லாம் ஓடி போயிடுவாங்க, போர்க்கைதிகளை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மலேசியா பர்மா பக்கத்தில் நின்றுட்டு இருந்த மிகப்பெரிய இந்திய பெரும் படை ஜப்பானுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிறை பிடிக்கப்படும். இந்த மாதிரி மலேசியாவில் பெருவாரியிலான இந்தியர்களை கொண்ட இந்திய இராணுவ படை கைவிடப்பட்டதுன்னு அதன் அதிகாரியான கேப்டன் மோகன் சிங், ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவரோட பேர் சுபாஷ் சந்திர போஸுக்கு முன்னாடி இந்திய இராணுவ படையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், கேப்டன் மோகன் சிங். இவர் என்ன பண்ணுவார்னா ஜப்பான்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்பார். இந்த மாதிரி நாங்களும் வந்து உங்களோட சேர்ந்து பிரிட்டிஷை வந்து எதிர்க்கிறோம், எங்களுக்கு வந்து இந்திய தேசிய இராணுவ படைன்னு தனியாக ஒன்று அமைப்பை கொடுங்க அப்படின்னு வேட்டி ஜப்பானோட முழு கவனமும் எதில் இருக்குன்னா சீனாவை பிடிக்கிறதுல தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் பிடிக்கிறதுல இருக்காது. உடனே என்ன பண்ணால் இதில் நமக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு சரி ரைட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் கீழே இருக்கிற இந்திய போர்க்கைதிகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு படையை உருவாக்கி பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் புரிங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ மோகன் சிங் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்திய இராணுவ படை உருவாக்கப்படும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்கிட்ட வீழ்ந்துடும். சிங்கப்பூர்லேயும் ஒரு மிகப்பெரிய இந்திய இராணுவ படை போர்க்கைதி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 45,000 போர்க்கைதிகள், இந்திய இராணுவ போர்க்கைதிகள் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பேரை தேர்ந்தெடுத்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குவார். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சிங். எந்த வருஷம்னு வந்து பார்த்தீங்கன்னா 1942. ஜப்பானோட ஆதிக்கத்தில் இருந்தாலும் ஒரு இந்திய தேசிய இராணுவ படை வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சிங் தலைமையில் இருந்தாலும் அவர் உடனே போருக்கு போயிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா போக மாட்டார். அவர் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னா காங்கிரஸோட அழைப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு படை உருவாகிடும். யார் தலைமையில்? மோகன் சிங் தலைமையில். எந்த இடத்துல? மலேசியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்த இடத்துல 40,000 பேர். ஆனால் அவர் போருக்கு போவாரான்னா போக மாட்டார், காங்கிரஸோட அழைப்புக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இந்த பக்கம் வீட்டுக்காவலிருந்து தப்பிச்ச சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவார்னா ஜெர்மனி போவார். ஜெர்மனி போயிட்டு ஹிட்லர்கிட்ட உதவி கேட்பார். ஹிட்லர்கிட்ட உதவி கேட்காம அங்கேருந்து வானொலியில் பேசுவார். இந்தியாவில் வானொலி பேசுனதுக்கு அப்புறம் ஜெர்மனியிலேருந்து நீர்மூழ்கி கப்பல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா 1943 ஜூலை 2 சிங்கப்பூர் வந்திருப்பார். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ சென்று பிரதமர் டோஜோவை சந்திப்பார். எதுக்கு? ஒரு போர் உதவி பெருக்கிறதுக்கோசரம். ஆனால் ஜப்பானுக்கு வந்து இந்தியாவை ஆக்கிரமிக்கும் எண்ணம் இல்லை, எங்களோட எய்ம் கூட சைனாவில் தான் இருக்குது அப்படின்னு வேட்டி ஓகே அப்போ நானும் உங்களோட சேர்ந்து போர் புரியிறேன் பிரிட்டிஷருக்கு எதிரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா 1943 அக்டோபர் 21 சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை ஏற்படுத்தினார். ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்ட கேள்வி என்ன கேள்வினா சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை சிங்கப்பூரில் நிறுவியவர் யாருன்னு கேள்வி வரும். தற்காலிக அரசுனா 2 இருக்கும், 2ஐயும் போட்டு குழப்பிக்கூடாது. நேருன்னு ஆரம்பிச்சிருப்பார் 1946. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிச்சிருப்பார்? இந்தியாவிலேயே. ஆனால் இந்தியாவின் சுதந்திர தற்காலிக அரசை சிங்கப்பூரில் நிறுவியவர் சுபாஷ் சந்திர போஸ். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1943 அக்டோபர் 21.
ஒன்று. அந்த சுதந்திர அரசு நிறுவியிருக்காரு இல்லையா, இங்கே இந்தியா இருக்குது, சுதந்திர இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன போடுவார், அச்சு நாடுகளோடு சேர்ந்து நேச நாடுகள் மீது போரை அறிவிப்பு செய்வார். இதுவும் கேள்வியாக வரலாம். தற்காலிக அரசை கொண்டு பிரிட்டன் மீது போரை அறிவிப்பு செய்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. ஸோ போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்திய தேசிய இராணுவத்தோட தலைமை பொறுப்பை ஏற்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் வந்து மேலும் பலப்படும். அவர் என்ன பண்ணுவார்னா இராணுவத்தில் இல்லாத மக்களையும் இராணுவத்தில் சேர்த்துவார். பெண்களுக்கென்று ஒரு தனி படைப்பிரிவை உருவாக்குவார். அந்த படைப்பிரிவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராணி ஜான்சி ராணி அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவு. அதற்கோட தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க. இவங்க யார் அப்படின்னா சென்னையை சேர்ந்தவங்க தான். சென்னையை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரரான அம்மு சுவாமிநாதனின் மகள். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட படைப்பிரிவில் இருந்தவர்கள் அதிகமாக இருந்தவர் யார், தமிழர்கள். அதே மாதிரி அந்த பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு தமிழர். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் லக்ஷ்மி. அந்த படைப்பிரிவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராணி ஜான்சி, அப்படி இல்லைன்னா ஜான்சி ராணி, எப்படி வேணாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1944 ஜூலை 6 அங்கே சிங்கப்பூர்லேருந்து ரங்கூன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரேடியோவில் பேசுவார் யார், சுபாஷ் சந்திர போஸ். அப்போ தான் அவர் முதல் முறையாக காந்தியடிகளை தேசத்தந்தையேன்னு அழைச்சிருப்பார். ஸோ காந்தியடிகளை முதலில் தேசப்பிதா அல்லது தேசத்தந்தைன்னு அழைத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரங்கூன்லேருந்து எது மூலமாக, ஆஷாத் ஹிந்து ரேடியோ, ஆஷாத் ஹிந்து பவுச் அப்படிங்கிறதா இந்திய தேசிய இராணுவம். ஸோ இந்திய தேசிய இராணுவத்தோட வானொலியான ஆஷாத் ஹிந்து ரேடியோ அப்படிங்கிறது மூலமாக என்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1944 ஜூலை 6. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் தேசத்தின் தந்தையே அப்படின்னு முதல்ல காந்தியடிகளை அழைத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸுக்கும் காந்தியடிகளுக்கும் என்னதான் பிணக்குகள் இருந்தாலுமே சுபாஷ் சந்திர போஸ் காந்தியடிகள் மீது அளப்பரிய அன்பும் பரிவும் ஒரு மிகப்பெரிய மரியாதையும் வைத்திருந்தார். ரெண்டு பேத்துக்குள்ளேயே சொல்லப்படாத ஒரு நேசம் இருந்துச்சு. ஸோ இந்த இராணுவத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இராணுவம் சில பேரை வச்சுக்கிட்டு இந்தியாவை நோக்கி முன்னேறும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவப்படை பிரிட்டிஷால் கைது செய்யப்படும். கைது செஞ்சவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இராணுவ விசாரணை நடக்கும். ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் எல்லா கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் குதிக்கும். களத்தில் குதிச்சோன்னா மக்களும் அவர்களுக்கு ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா தர ஆரம்பிப்பாங்க. அதனால் அந்த இராணுவ கைதிகள் என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்த வீரர்கள் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா, அவங்க மீதான விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஜராவாங்க அவங்களுக்கு ஆதரவாக. அதற்கப்புறம் அவர்கள் விடுதலை செய்யப்படுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக அந்த காலத்தில் இருந்தது. ஸோ இம்பாலை நோக்கிய ஜப்பான் படைகளின் நகர்வில் ஷா நவாஸால் வழிநடத்தப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் ஒரு பிரிவும் பங்கெடுத்தது. ஸோ இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இம்பாலாவை நோக்கிய ஜப்பான் படை நகர்வில் இந்திய தேசிய படைகளை வழிநடத்தியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷா நவாஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அச்சு நாடுகளோட இராணுவ ஜப்பானிய படை வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்கும். ஏன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் மிக தீவிரமாக போரில் இறங்க ஆரம்பித்த உடனே ஜப்பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும். 1944 பிற்பகுதியில் என்ன பண்ணுன்னா இம்பாலா அதை கைப்பற்ற முயற்சியில் ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்ச உடனே பிரிட்டிஷ் படையிட்ட சரணடைஞ்சிரும். எது, ஜப்பானோட சேர்த்து இந்திய தேசிய இராணுவமும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரணடையும். எப்போ, 1945 நடுவில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷானவாஸ் இருக்கார் இல்லையா, அவரும் அவர் கீழே இருந்த படை வீரர்களும் ராஜ துரோக குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாங்க. இவங்களோட இந்த விசாரணை எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட செங்கோட்டை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை எங்கே நடைபெற்றது, செங்கோட்டையில். ஸோ அந்த விசாரணையில் இருந்த இந்திய தேசிய இராணுவ வீரர்களை இந்தியா கைவிட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்திய தேசிய காங்கிரஸ் களத்தில் இறங்கும். ஸோ மிகப்பெரிய அவர்களை வைத்திருந்த மிகச்சிறந்த சட்ட நிபுணர்களை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வாதாடுச்சு. ஸோ இதில் முக்கியமான நிகழ்வு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு வழக்கறிஞர். அவர் என்ன பண்ணுவார்னா 1920 வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டுருவார். யார் சொல்லின்னு வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள், நீ வழக்கறிஞர் தொழிலை மேற்கொள்ளாதீங்க,
ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதை தொடர்ந்து 20 வந்து பார்த்திங்கன்னா அவர் அதை விட்டுருவார். அதற்கப்புறம் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கழித்து ஜவஹர்லால் நேரு தனது கருப்பு அங்கியை அணிந்து இந்திய தேசிய இராணுவ வீரர்களின் சார்பில் ஆஜராவார் வழக்கறிஞராக. ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டு. இந்திய தேசிய இராணுவம் இராணுவ நீதியாக வந்து பார்த்திங்கன்னா எதையும் சாதிக்கவில்லை என்றாலும் மக்களை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கவர்ந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கும். ஸோ இந்த இந்திய தேசிய இராணுவ வழக்கையே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாற்றும் காங்கிரஸ். மாற்றி மக்களை வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் இன்னும் உள்ளே கொண்டு வரும். உங்களுக்காக போராடின வீரர்கள் மேலே ராஜதுரோகம் வழக்கு வச்சுருக்காங்க, நம்ம தோற்று போயிட்டா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா தூக்கில் போட்டுருவாங்கங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் இந்திய தேசிய காங்கிரஸ். இதோட பின்புலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷாநவாஸ் கான், ஷெகல், அப்புறம் ஜிஎஸ் தில்லான், இந்த 3 இராணுவ அதிகாரிகளையும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்து இவங்க மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு போட்டிருக்கும் இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கம். அவர்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணுன்னா இந்திய நாட்டோட பத்திரிகைகள் எல்லாமே இந்த விசாரணை உணர்ச்சிகரமாக எழுது. நமக்காக தான் போராடினாங்க, நமக்காக தான் இது பண்ணாங்க, அவர்களோட விடுதலை கோரிக்கைகள் ரொம்ப முக்கியம், விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை பத்திரிகைகளும் சரி, பிரசாரங்களும் இந்த பொதுமக்களும் சரி, ஊர்வலங்கள், கடை நடப்புகள், வேலை நிறுத்தங்கள் எல்லாத்தையும் ஆரம்பித்து அவர்களோட விடுதலை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்திய தேசிய இராணுவ வாரம் அப்படின்னே ஒன்று கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் இந்த வீரர்களோட வேறு வழி இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கைது செஞ்சாங்க இல்லையா, அவர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இது. ஸோ இந்த 3 அதிகாரிகளும் வெளியே வர்றதுக்கு இந்தியாவில் இருந்த மொத்த இயக்கங்களும் ஒன்று கூடும். முஸ்லீம் லீக் ஒன்று கூடும், வெள்ளையின வெளியேறு இயக்கம் ஒன்று கூடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிரோமணி அகாலித்தளம், சீக்கியர்களோட அந்த அகாலித்தளமும் ஒன்று கூடும், இந்து மகாசபை, ஆர்எஸ்எஸ் எல்லாமே ஒன்று கூடி இவங்களுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம், கடையடைப்பு, இவர்களுக்கு வாதாடுறதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா பணம், இந்த என்ன பணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி விசாரணை நடத்தணும், அதற்காக நிதி திரட்ட எல்லாம் பண்ணி இந்த 3 பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் குற்றவாளிகள் அப்படின்னாலும் இவர்கள் இந்த இயக்கங்களோட ஒரு அழுத்தத்தினால வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ரிலீஸ் செஞ்சிருவாங்க. இதற்கப்புறம் 1946 இந்த விஷயம் நடக்கும். அதை தொடர்ந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இந்திய தேசிய கட்டத்தோட இறுதி போராட்டம் எதை நோக்கி நகரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் இந்திய கப்பற்படையின் கழகம். ஸோ ராயல் இந்திய கப்பற்படைனா ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழே இருந்த இந்திய கப்பற்படை. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி விலைவாசி அதிகரிச்சிருக்கும், தானிய பற்றாக்குறையும் கப்பலில் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆங்கில அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அதிகாரிகளை ரொம்ப கேவலமாக நடத்தியிருப்பாங்க. ஆல்ரெடி வெளியே சுதந்திர போராட்டம் வேறு போயிட்டுருக்கு, இங்கே கப்பல் படையில் சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கல, மரியாதையும் ஒழுங்காக கிடைக்கலன்றனால கப்பல் படையில் இருந்த மாலுமிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழகத்தில் ஈடுபடுவாங்க. இதுதான் ரீசன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் இந்திய கப்பற்படையின் கழகம். ஆல்ரெடி நெருக்கடியில் இருந்த இந்திய பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை இதுக்கு மேலே நம்மளால் கைக்குள்ளே வச்சுக்க முடியாது, விடுதலை கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளிய ஒரு கழகம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய கப்பற்படை கழகம். இது எங்கே ஆரம்பிச்சிச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா HMS தல்வார் அப்படிங்கிற போர்க்கப்பலில் தான் முதல்ல ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கப்பலில் இருந்த BC தத் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுவார்னா வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு அந்த கப்பலுக்கு பக்கத்தில் எழுதி வச்சிருவார், கோ பேக் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருவார். இதை தொடர்ந்து அந்த கப்பலில் இருந்த 1000 மாலுமிகள் உடனடியாக போராட்டத்தில் இறங்குவாங்க. அவங்க இறங்குறதுக்கு நிறையா ரீசன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி பற்றாக்குறை, அதனால் தானியங்கள், உணவுப் பொருட்கள் கப்பலில் கம்மியாக இருக்கும். அப்புறம் அந்த விலைவாசினால் அந்த கப்பல் படையில் இருந்த ஆட்குறைப்பு நடவடிக்கைகள், அப்புறம் ஆங்கில அதிகாரிகளின் நிறவெறி தாக்குதல்கள், மோசமான உணவு வழங்கப்பட்டது எல்லாம் ஒன்றா கூடி அந்த மாலுமிகளில் வந்து பார்த்திங்கன்னா புரட்சியில் ஈடுபட்டுருவாங்க. ஸோ அந்த BC தத்து எழுதி வச்சிருப்பார் இல்லையா, அந்த HMS தல்வார் அப்படிங்கிற கப்பலில் அவரோட கைதை பண்ணதுக்கப்புறம் 1946 பிப்ரவரி 18 வந்து பார்த்திங்கன்னா கழகம் மிகப்பெரிய அளவில் வெடிச்சிடும். ஸோ அதை தொடர்ந்து பம்பாய் நகரில் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள், போர் வாகனங்களில் வந்த வாரிய காங்கிரஸோட கொடியை ஏற்றிக்கிட்டு பிரிட்டிஷை வந்து எதிர்த்து போராட ஆரம்பிப்பாங்க கப்பல் படையை சேர்ந்த வீரர்கள்.
அதற்கு தொடர்ந்து அந்த கப்பல் படையில் ஏற்பட்ட அந்த கலகம் பம்பாயில் ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்கள் வழியாக இறங்கிடும். அதற்கப்புறம் நிறைய தொழிற்சங்கங்கள் அந்த போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா நகரங்கள்லேயும் போர் முனைகள் மாதிரி காட்சி அளிக்கும் அந்த நகரங்கள். ஏன்னா கப்பலை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஊருக்குள்ளேயே ராவடி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. கராச்சிக்கு பம்பாயிலேருந்து கலகம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கராச்சிக்கு போகும். கராச்சியில் வந்து பார்த்திங்கன்னா HMS ஹிந்துஸ்தான் கப்பலோட மாலுமிகளும் போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 78 கப்பல்களில் 20,000 மாலுமிகள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. ரொம்ப முக்கியம். ஒரு கப்பலில் ஏற்பட்ட போராட்டத்திலேயே 1000 பேர். அப்போ 78 கப்பலில் 20,000 பேர். 1946 பிப்ரவரி 18க்கு அப்புறம் எல்லா மாலுமிகளும் எல்லா கப்பல்களில் இருந்த மாலுமிகளும் போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த போராட்டம் எந்த அளவுக்கு எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா பம்பாய், பூனே, கல்கத்தா, ஜெய்ப்பூர், அம்பாலா அங்கே இருந்த எல்லா கப்பல்களையும் இந்த போராட்டம் பரவ ஆரம்பிச்சிடும். கப்பல் படை தொடர்ந்து இந்திய விமானப்படை வீரர்களும் ஆர்ப்பாட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை தொடர்ந்து இராணுவ சிப்பாய்கள் காலாட்படை இருக்கு இல்லையா, அவங்களும் போராட்டத்தில் குதிப்பாங்க. அவங்க எங்கே முதல்லன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜபல்பூரில். ஸோ உண்மையாலுமே இந்த கழகம் தலைவன் ஒருத்தர் இல்லாமல் தனியாக வெடித்த கழகம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி 1857 புரட்சி அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த கழகம் எங்கேயுமே நவரல. பம்பாயிலே அப்புறம் அந்த கடலோர பகுதிகளிலே அப்படியே மையம் கொண்டு அங்கேயே தீவிரமாக நடக்க ஆரம்பித்தது. உண்மையை சொல்லுன்னா இந்த கழகம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தோட இந்திய விடுதலை போராட்டத்தோட ஒரு இறுதி அத்தியாயமாக அமைஞ்சிச்சு. இதற்கப்புறம் அங்கே இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படும். வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பதவி இழந்துருவார். அதுக்கப்புறம் கிளெமெண்ட் அட்லின்னு ஒருத்தர் வருவார். அவரை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட விடுதலை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அப்போ தான். ஸோ இந்த பம்பாய் ராயல் கப்பல் படை கழகம் பம்பாயில் ஏற்பட்டுச்சுல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய போராட்டத்தின் கடைசி அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கழகத்தை முடிச்சு வைக்க முயற்சிகள் மேற்கொண்டவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ரொம்ப முக்கியம். திடீர்னு கேள்விகள் வந்துடலாம். இதற்கப்புறம் வேவல் பிரபு அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் சில வேலைகள் பண்ணுவார். சிம்லாவில் மாநாடை கூட்டுவார். அந்த மாநாடு தோல்வி அடைஞ்சிடும். அதை தொடர்ந்து மவுண்ட் பேட்டன் வருவார். மவுண்ட் பேட்டன் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவோட விடுதலையும் பாகிஸ்தான் பிரிவினையும் தீவிரம் அடைஞ்சு இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் விடுதலை போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கட்டத்தை வந்து நெருங்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மதவாதமும் இனவாதமும் தலதூக்கி ஆடுது. பாகிஸ்தானோட தனிநாடு கோரிக்கை, அதை தொடர்ந்து லின்லிட்கோ பிரபுக்கு அப்புறம் வந்த வேவல் அப்படிங்கிற ஆர்கிபால்டு வேவல் அப்படிங்கிறவர் கொண்டு வந்த வேவல் திட்டம், அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட சிம்லா மாநாடுகள், சிம்லா மாநாடை தொடர்ந்து நடத்தப்பட்ட தற்கால அரசை தொடர்ந்து கிரிப்ஸ் தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஒன்று வரும். அதே ஸ்டான்ஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையில். அதை தொடர்ந்து அரச பிரதிநிதியாக பதவியேற்ற மவுண்ட் பேட்டன், அவரின் ஜூன் 3 திட்டம், அதை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரிவினை, அது எல்லாமே இந்த பாடத்தில் வரும். ஸோ தனிநாடு கோரிக்கை இந்த 1940 மார்ச் லாகூர் மாநாட்டிலேயே முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா தனிநாடு கோரிக்கையை வச்சிரும். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பாகிஸ்தானோட முழு முயற்சியும் எதில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்கோட முழு முயற்சியும் எதில் இருக்குன்னா தனிநாடு வாங்குறதுல தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முகமது அலி ஜின்னா இந்தியாவில் சிறுபான்மையினர் இஸ்லாமியர் மக்களாக ஆக்கப்படுவார்கள். ஸோ அதனால் நமக்கு தனிநாடு கோரிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் சமயத்தோட ஒரே ஒரு பிரதிநிதியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்வார். யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா முகமது அலி ஜின்னா. ஸோ 1944 வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் காங்கிரஸ் தலைவர்கள் பெரும்பாலும் சிறையில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையின வெறி இயக்கத்தினால கைதானவங்க. அப்போ வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்டும் பொருட்டு ராஜாஜி ஒரு திட்டத்தை கொண்டு வருவார். அதுதான் பார்த்திங்கன்னா CR ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ராஜாஜி திட்டம் நிறைய புத்தகங்கள்ல இருக்காது. இந்த புத்தகங்களில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதில் என்னென்ன அம்சத்தை சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆணையத்தை நிறுவனம். அந்த ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இஸ்லாமியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பின் மூலம் பாகிஸ்தான் உருவாக்கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை கொண்டு வந்திருப்பாரு. ஒருவேளை ஓட்டெடுப்பின் முடிவில் பிரிவினை உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா அதற்கான பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தான் செயல்படுத்தணும். 2 நாட்டுக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிற இன்னொரு விஷயம். அப்புறம் எல்லையில் அமையப்பெற்ற மாவட்டங்களான
அந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அதிகமாக இருக்கிற மாவட்டங்களில் அவங்க எங்கே சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்கே சேர்ந்துக்கணும். விச் மீன் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்லேயோ இந்தியாவிலேயோ சேரணும்னு ஆசைப்படுறோம். அந்தந்த மாவட்டங்கள் எல்லையோர மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விருப்பத்தின் பேர் சேர்ந்துக்கணும். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே முழுமையாக அதிகாரம் மாற்றப்பட்ட பின், அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் மாற்றப்பட்ட பின் தான் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர்றார். ரொம்ப நல்ல திட்டம் தான் ராஜாஜி கொண்டு வந்தது, ரொம்ப நல்ல திட்டம் தான். இந்த ராஜாஜி திட்டத்தை காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா 1944 வெளியே வந்ததுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவார். இந்த ராஜாஜி உள்ளே இருக்கும்போதே இந்த திட்டத்தை இது பண்ணி காந்தி வந்த வெளியே ரிலீஸ் ஆனோன்னா அனௌன்ஸ் பண்ணுவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னாவோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை முடிவில் எந்த முடிவுமே எட்டப்படாது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வேவல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், அரசு பிரதிநிதியாக இருக்கார் இல்லையா, அவர் 1945 முஸ்லீம் லீக்கையும் காங்கிரஸையும் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்துவார். அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்லா மாநாடு. ரொம்ப புகழ்பெற்ற மாநாடு. இதில் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவுமே எட்டப்படாது. இந்த மாநாடு தோல்வியில் தான் அடையும். இந்த மாநாட்டில் யாராவது கலந்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அப்புறம் பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து. ஸோ இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சியும் கூட்டி நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பார். இந்தியாவில் சாதி, இந்துக்கள், முஸ்லீம்கள் போன்றோருக்கு சம அளவில் பிரதிநிதித்துவம் பட்டியல், புதிய அரசியல் சாசனம் பற்றிய உரையாடல் எல்லாத்தையுமே வந்து தொடங்கலான்னு இந்த மாநாட்டில் பிளான் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் இந்த மாநாடு நடந்திருக்கும். ஜூன் 25 ஜூலை 14 வரைக்கும். இந்த பக்கம் ஒரு 5, அந்த பக்கம் ஒரு 14, கிட்டத்தட்ட 20 நாள் அந்த மாநாடு நடந்திருக்கும். ஆனால் இந்த மாநாடுல வந்து பார்த்திங்கன்னா இந்த அரச பிரதிநிதியோட குழு ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக வந்து ஆட்சி அதிகாரத்தை மாற்றலாங்கும் போது அந்த குழுவுக்கு நீங்கள் அனுப்புறது யார், நாங்கள் அனுப்புறது யாருன்னு காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உரிமை போரே நடந்து இந்த சிம்லா மாநாடு வெற்றியில் போய் முடிவாது. ஒரு முடிவடைஞ்சிரும், பேச்சுவார்த்தையிலேயே முடிவடைஞ்சிரும். காரணம் இந்த முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் இடையே நடந்த அரச பிரதிநிதி குழுவிற்கு உறுப்பினர்களை அனுப்புவதில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்லா மாநாடு தோல்வி அடைஞ்சிடும். ஆனால் சிம்லா மாநாடை பற்றியும் நிறைய கேள்விகளில் கேட்டிருக்காங்க. வருஷம் 1945 வேவல் அப்படிங்கிறவர், அரச பிரதிநிதியாக இருந்த வேவல் அப்படிங்கிறவர் ஏற்பாடு பண்ண சிம்லா மாநாடு. நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 25 ஜூலை 14 வரைக்கும் சிம்லாவில் இந்த மாநாடு நடந்திருக்கும். இந்த மாநாட்டில் யாராவது கலந்துருப்பாங்க, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், முஸ்லீம் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அலி ஜின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, இன்னும் நிறைய தலைவர்கள் இதெல்லாம் கலந்துருப்பாங்க. ஏன் இந்த மாநாட்டில் முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த இடைக்கால அரசாங்கம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதிக்கு இத்தனை முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் இத்தனை, இந்துக்கள் இத்தனை அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் என்ன சொல்லும் அப்படின்னா, இஸ்லாமிய பிரதிநிதிகளை நியமிக்க உரிமை முஸ்லீம் லீக் மட்டும்தான் இருக்குது. காங்கிரஸ்ல இருந்து அவங்க குழுக்களை இந்துக்களை மட்டும்தான் நியமிக்கணும், முஸ்லீமை நியமிக்க கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை எழுப்புவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு உடன்பாடு இருக்காது. இப்படி நம்ம பண்ணோன்னா காங்கிரஸ் இந்துக்களுக்கான ஒன்று அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுன்றனால இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, முஸ்லீம் லீக்கோட ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, முஸ்லீம்களுக்கான ஒரு தனி கட்சி, தனி இயக்கம் அப்படின்னா அது முஸ்லீம் லீக்கா மட்டும்தான் இருக்கணும். காங்கிரஸ் வந்து இந்துக்களுக்கான கட்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால்தான் காங்கிரஸ்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு குழுவில் எந்த ஒரு இதுலேயுமே முஸ்லீம்களை நியமிக்க கூடாதுங்கிற ஒரு பிரச்சனை இது பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான நாடையே பிரிச்சிருப்பாங்க. என்னன்னா, எங்களுக்கு பாகிஸ்தான் இப்போ எப்படி பாகிஸ்தான் அங்கே இருக்கோ அது இல்லாமல் வடகிழக்கில் வங்காளத்தில் ஒரு பாதி பகுதியும், அசாமில் ஒரு பாதி பகுதியும், பஞ்சாப் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்படி பஞ்சாப் இருக்குங்கிற மாதிரி பாகிஸ்தான்லேயும் ஒரு பஞ்சாப் இருக்கு. அந்த மாதிரி வடமேற்கில் பஞ்சாப்பையும், சிந்து பலுதிஸ்தான் அப்படி அதிகமாக இருக்கிற முஸ்லீம் பகுதிகளை கொண்ட அந்த பகுதிகளையும் பாகிஸ்தானோட இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அப்போ காங்கிரஸ் தலைவராக இருந்த மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், அவரும் ஒரு முஸ்லீம் தான். அவர் என்ன சொன்னார்னா, நான் சார்ந்த என் இயக்கம், அதாவது காங்கிரஸ் தான் விடுதலை பெற்ற ஒருங்கிணைந்த இந்தியாவை ஆதரிக்கும், இந்த மாதிரி பிரிவினையான விஷயங்களை ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இதை தொடர்ந்து 1945 சிம்லா மாநாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் ஓடிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறதுக்கான காலம் கனிந்து வந்தது. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல வின்ஸ்டன் சர்ச்சில் பதவி இழந்து தொழிலாளர் கட்சியை சேர்ந்த கிளம்மண்ட் அட்லி அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வந்திருப்பாரு. அவர் தான் சொல்லிடுவார், ஓகே
நான் பிரிட்டிஷ் பிரதமரா நான் பதவி ஏற்ற உடனே இந்தியாவோட விடுதலை உறுதி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இதற்கப்புறம் என்ன மிஞ்சிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைகள் மட்டும்தான் மிஞ்சிருக்கும். அதாவது எப்படி இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்குறது, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் எப்படி பிரிக்கிறது, எப்படி எலெக்ஷன் வச்சு ஒவ்வொரு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாகாணங்களை ஆளுவதற்கான தலைவர்களை நியமிப்பது அப்படிங்கிற நடைமுறைகள் மட்டும்தான் மிஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து கிளெமெண்ட் அட்லி பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு தூதுக்குழு வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு, ரொம்ப முக்கியம். சரிங்களா? 1946 வந்து பாத்தீங்கன்னா அது இந்தியாவுக்கு வரும். அதோட தலைவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சர் சான்ஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் ஒருத்தர், ஏவி அலெக்சாண்டர், பெதி கிளாரன்ஸ், 3 பேர். நிறைய தூதுக்குழு வரும். கிரிப்ஸ் தூதுக்குழு வரும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைமன் தூதுக்குழு வரும், அதுக்கப்புறம் கடைசியா வந்த தூதுக்குழு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு. இதுல வந்து முக்கியமா 3 பேர் இருப்பாங்க. ஸ்டான்ஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் பெதி கிளாரன்ஸ். ரொம்ப முக்கியம், பாத்துங்க. ஸோ இந்த தூதுக்குழு 1946 மார்ச் வந்தோடனே இந்தியா வந்தோடனே சொல்லும் என்னன்னா உங்களுக்கு வந்து அதிகார மாற்றத்தை முழுசா மாற்றதுக்கான ஒரு அரசை உருவாக்கலாம். அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாகாண அரசாங்கங்களையும் சுதேச அரசாங்கங்களையும் தேர்தல் நடத்தி மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு இந்தியாவிற்கான இடைக்கால அரசாங்கத்தை அமைத்து அதன் மூலமாக இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம். புரியுதா என்ன சொல்றாங்கன்னு? தூதுக்குழு வந்து என்ன சொல்லுது, முதல்ல எலெக்ஷன் வைப்போம் மாகாண அரசுக்கும் சுதேச அரசுக்கும். சரிங்களா? அந்த அரசாங்கத்தின் அந்த தேர்தல் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அரச பிரதிநிதி, அதாவது இந்த எம்எல்ஏ எம்பிஸை தேர்ந்தெடுப்போம். அவங்கள வச்சு அரசியல் சாசன குழு ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா பிரேம் பண்ணுவோம். அந்த குழுவை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாசனத்தை உருவாக்குவோம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மற்றது என்னங்கிறத பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த குழுவிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய பிரிவினை பற்றியான சிந்தனைகள் எதுவுமே முக்கியத்துவம் பெறவில்லை. அதற்கு பதிலாக இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் முஸ்லீம் லீக்கோட செல்வாக்கை பொருத்தி அங்கே ஒரு கூட்டாட்சி அமைப்பை உருவாக்கலாம். ஸோ முஸ்லீம்களை வச்சு, முஸ்லீம் இருக்கிற பகுதியை வச்சு முஸ்லீம் கூட்டாட்சி அமைப்பை உருவாக்கி இந்த பக்கம் இந்திய கூட்டாட்சி வச்சு 2 பக்கமும் சேர்ந்த மாதிரி அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை அந்த அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கியிருக்கும். ஸோ அதை வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1946 ஜூன் 6 வந்து ஜின்னா வந்து ஒப்புதல் அளிச்சுக்குவார். காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே நோக்கத்தில் சட்டசபையை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஒப்புதல் கொடுத்துருவாங்க. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்மொழிவை நிராகரிக்கிறோம். இந்த அமைச்சரவை தூதுக்குழு சொன்னாங்க இல்லையா, அந்த பிரிவினை இல்லாத ஒரு அரசாங்கம், அதை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. முதல்ல ஒத்துக்குவாங்க, ஃபர்ஸ்ட் வேணாம்பாங்க. எல்லா சமயத்திலையும் முஸ்லீம் லீக் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ எப்போ ஒத்துக்கிட்டாங்க, எப்போ நிராகரிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற இந்த டேட் எல்லாம் இருக்கும். இந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் முக்கியமாக பார்த்து வச்சுங்க. டேட்டு கூட பிரச்சனை இல்லை. எந்த வருஷம் தூதுக்குழு வருது, எந்த வருஷம் எந்த முன்மொழிவை தருகிறார்கள், அதை எப்போ வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க, எப்போ ரிஜெக்ட் பண்ணுறாங்க, யார் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த முஸ்லீம் லீக் அந்த ஒப்புதலை வந்து நிராகரிச்சதுக்கு அப்புறம் நீண்ட கலந்த ஆலோசனைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரச பிரதிநிதி யார் இருக்கிறா, வேவல் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 14 பேர்த்துக்கு அழைப்பு விடுவிக்கிறார். அதுல வந்து காங்கிரஸ் சார்பா யார் யார் வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி மற்றும் ஹரிகிருஷ்ண மக்தப் அப்படிங்கிறவரும், முஸ்லீம் லீக் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா, லியாகத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், குவாஜர் நஜிமுதீன் அப்படிங்கிறவரும், சீக்கியர்கள் சார்பா சர்தார் பல்வேர் சிங், ஏன்னா சீக்கியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருக்காங்க. அப்புறம் பார்சி இனத்தவர்கள், அவர்கள் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா என்பி இன்ஜினியர் அப்படிங்கிறவரும், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர்கள் சார்பா ஜெகஜீவன் ராம் அப்படிங்கிறவரும், இந்திய கிறிஸ்துவர்கள் சார்பா ஜான் மத்தாய் அப்படிங்கிறவரும் ஒரு 14 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பிரதிநிதி அழைப்பு விடுக்கிறார். வாங்க வந்து அரசாங்கத்தை முதல்ல நிறுவுங்க, அதை தொடர்ந்து அரசியல் சாசனம் வந்து நம்ம எழுதலாம், அதை தொடர்ந்து உங்களுக்கு அரசியல் சாசனம் வந்ததுக்கு அப்புறம் விடுதலை கொடுத்துட்றோம் அப்படிங்கிறது தான் அந்த அமைச்சரவை குழுவோட முன்மொழிவு. அதை தொடர்ந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்படுகிறது. அதற்கு எந்தெந்த இனத்தின் சார்பா எந்தெந்த தலைவர்கள் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சீக்கியர்கள் சார்பா சர்தார் பல்வேர் சிங், பார்சிகள் சார்பா என்ஜினியர் என்பி இன்ஜினியர் அப்படிங்கிறவர், இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பா ஜெகஜீவன் ராம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் சார்பா ஜான் மத்தாய். ஸோ இடைக்கால குழுவில் பங்கெடுக்க
5 இடங்கள் சொன்னிச்சு இல்லையா, 5 இடங்கள்ல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு முஸ்லீமோட பேரை காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணுது. இந்த முஸ்லீம் லீக் ஆல்ரெடி ஒரு கோரிக்கை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க யாரை வேணாலும் நியமிச்சீங்க உங்க இடத்துக்கு, ஆனா முஸ்லீம்களை நியமிக்க கூடாது, முஸ்லீம்களை நியமிப்பதாக இருந்தால் அது முஸ்லீம் லீக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே முஸ்லீம் லீக் சொன்னிச்சு. ஸோ இந்த ஜாகிர் ஹுசைன் பேரை காங்கிரஸ் முன்மொழிந்த உடனே 1946 ஜூலை 29 முஸ்லீம் லீக் எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையில நாங்கள் பங்கேற்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசாங்கமும் அரச பிரதிநிதியும் பயங்கர டென்ஷன் ஆகி நேருவை கூப்பிட்டு, அப்பா முஸ்லீம் லீக் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க வந்து இடைக்கால அரசாங்கம் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி நேருவை கூப்பிட்டுறாங்க. நேருவும் வந்து பாத்தீங்கன்னா 1946 நீண்ட கலந்து ஆலோசித்து காங்கிரஸ் கூட பார்த்து காங்கிரஸும் நேருவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆகஸ்ட் 25 இடைக்கால அரசை உருவாக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 உறுப்பினர்கள் அவர்களோட பெயர்கள் மட்டும் அறிவிக்கப்படுகிறது. முதல்ல 14 பேர் இருந்தாங்க இல்லையா, முஸ்லீம் லீக் வெளியே போயிடுச்சு இல்லையா, அதனால முஸ்லீம் லீக் இடத்தையும் சேர்த்து 12 பேர்த்த வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல யார் யார் பேர் இருந்ததுன்னா வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், அசப் அலி, ராஜாஜி, சரத் சந்திர போஸ், ஜான் மத்தாய் கிறிஸ்தவர்கள் சார்பா, அப்புறம் சர்தார் பல்வேர் சிங் அவரும் இருக்காரு, ஷர் ஷாகப் அமது, ஜெகஜீவன் ராம், சையத் அலி ஜாகிர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் குவாஜி ஒசாஜி முஜிஸ்டி பாபா அப்படிங்கிறவங்க இருக்காரு. இரு இஸ்லாமியர்கள் பேர் மறுபடியும் அறிவிக்கப்படும். மொத்தம் 14 பேர், 12 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, மறுபடியும் 2 இஸ்லாமியர்கள் பேர் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நேரு வந்து சொல்லியிருக்காரு. இதுல மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க 12 பேர்த்துல? 5 இந்துக்கள், 3 முஸ்லீம்கள், பட்டியல் இனத்தவர்கள் 1 9, கிறிஸ்தவர்கள் 1 10, சீக்கியர்கள் 1 11, பார்சிகள் 1 12, மொத்தம் 12 பேர். இனத்துக்கு ஒருத்தரா ஒரு நபர் அப்படிங்கிற பேர்ல பட்டியல் அமையுது. பின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஹரிகிருஷ்ண மக்தப் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரத் சந்திர போஸ் நியமிக்கப்பட்டார். முதல்ல வந்துச்சு இல்லையா அந்த பேரு, அது யாருக்கு பதிலான்னு வந்து பாத்தீங்கன்னா ஹரிகிருஷ்ண மகத் அப்படிங்கிறவருக்கு பதிலா. அதே மாதிரி பார்சி இனத்துல என்பி இன்ஜினியர் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு பதிலா குவர்ஜி ஹுர்முஸ்டி பாபா அப்படிங்கிற ஒருத்தரும் நியமிக்கப்படுகிறார். அதை தொடர்ந்து அசப் அலி, ஷஹாப் அகமது கான், சையத் அலி ஷாகிர் ஆகியோர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 3 முஸ்லீம்களை அனௌன்ஸ் பண்றாங்க. மொத்தமா மேல கொடுத்தவங்க தான், அது வந்து இனவாரியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப குழப்பிக்காதீங்க, இந்த பேரும் ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனா சும்மா படிச்சு வச்சுங்க எந்த இனத்திற்கு பதிலா யார் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியம். இடைக்கால அரசாங்கம் வந்து நேரு நடத்தும் போது முகமது அலி ஜின்னாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழைப்பும் விடுக்கிறாரு. ஆனா முகமது அலி ஜின்னா அவரோட அழைப்பை ஏற்றுக்கவில்லை. அதை தொடர்ந்து 1946 ஆகஸ்ட் 16 ரொம்ப முக்கியம், நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இஸ்லாமியர்களை அறைகூவல் விடுக்கிறாரு முகமது அலி ஜின்னா. நேரடி நடவடிக்கைனா நேரடியா போய் தாக்கலாம், நேரடியா சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். இதனால வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவிலையும் டெல்லியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஆறு ஓடுது, முஸ்லீம்களும் இந்துக்களும் பயங்கரமா மோதிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்படுகிறார்கள். இந்த டைம்ல ஒரு சில சீடர்களை மட்டும் அழைச்சிக்கிட்டு வந்து கல்கத்தாவில் ரொம்ப மோசமா பாதிப்படைஞ்ச பேலிகத்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தங்குறாரு காந்தியடிகள். எதற்குன்னா இந்த இந்து முஸ்லீமோட இந்த வன்முறையை வந்து கண்டிச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியம். எங்க தங்கியிருக்காரு? இந்த ஆகஸ்ட் நேரடி நடவடிக்கை நாளப்ப பேலிகத்தா. சுதந்திரம் அடைஞ்சப்ப நவகாலியில தங்கியிருப்பாரு. நேரடி நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவோட பேலிகாத்தா அப்படிங்கிற ஒரு ஊர்ல. ஸோ இந்த நேரடி நடவடிக்கைகளில் இந்துக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்கன்னா இல்லை, முஸ்லீம்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டாங்க. வீடுகளில் இந்த முஸ்லீம்கள் எங்க தங்க வைக்கப்பட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா புராணஹிலா ஷெர்ஷா கட்டியிருப்பார் இல்லையா, அங்க அப்படி அவர் கட்டின ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்க வைக்கப்படுகிறாங்க. இதை பார்த்த காந்தியடிகள் ரொம்ப டென்ஷன் ஆகி நேருக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, இஸ்லாமியர்களும் இந்துக்களே, அதனால் அவர்களை பாதுகாப்பது இந்திய அரசின் பொறுப்பே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நேரு அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஆதரவு கரத்தை நீட்டுது. நிறைய உணவுப் பொருட்கள், கழிப்பறை வசதிகள்லாம் உருவாக்கி கொடுக்குது. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 1946 ஆகஸ்ட் 16 வந்து பாத்தீங்கன்னா நேரடி நடவடிக்கை நாள் நடந்தது இல்லையா, இடைக்கால அரசாங்கம் உருவாக்குறதுக்கு எதிராக. அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு செப்டம்பர் 2 வந்து 11 நபர்களும் நேருவும் சேர்த்து 14 பேர் வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்கும் போது இனக்கலவரம் இன்னும் பெரிய அளவுல வெடிக்குது. பம்பாயும் அகமதாபாத்தும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்படுகிறது.
ஸோ வேவல் இருக்கார் இல்லையா, வேவல் பிரபு இருக்கார் இல்லையா, அவரும் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை கூப்பிட்றாரு. இங்கே பாருங்க, இப்படியே அடிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு ஆட்சி மாற்றமும் நடக்காது, அதிகார மாற்றமும் நடக்காது, பேச்சுவார்த்தை நடத்தலான்னு முஸ்லீம் லீக்கை கூப்பிட்றாரு. நேருவும் கூப்பிட்றாரு. நேரு வந்து இடைக்கால அரசாங்கத்தில் பங்கேற்க வாங்க அப்படின்னு முஸ்லீம் லீக்கை கூப்பிட்றாரு. ஆனால் முகமது அலி ஜின்னா மறுத்து விட்டார். ஸோ நிறைய டிஎன்பிசி கேள்வியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 தேர்வில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இடைக்கால அரசில் பங்கெடுக்க நேரு யாரை அழைப்பு விடுத்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் இடைக்கால அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைக்கப்படுகிறது. அதில் இந்த தடவை முஸ்லீம் லீக் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா லியாகத் அலி கான், சுந்தூரிகர், ஏஆர் நில்ஸ்டர், கஷ்பர் அலி கான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகேந்திரநாத் மண்டல், இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால அரசாங்கத்தில் பங்கேற்கிறாங்க. இவங்க பங்கேற்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் இந்த இடைக்கால அரசாங்கம் நிம்மதியாக போச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த முஸ்லீம் லீக்ல இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்க ஏன் வந்து அங்கே போய் ஓகே நாங்களும் உங்களோட சேர்ந்து அரசை வந்து ஆட்சி செய்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா உள்ளேருந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு, உள்ளேருந்து குடைச்சல் கொடுத்து அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் நம்மளோட ஆட்சி அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லதில்லை, தனிநாடு அப்போ தான் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்குள்ளேயும் பூந்து குறைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த முஸ்லீம் லீக்கோட உறுப்பினர்கள். ஸோ இதுக்கப்புறம் கிழக்கு வங்காளத்தில் நவகாலி இனக்கலவரத்தால் பயங்கரமாக சூறையாடப்பட்டிருக்கும். காந்தியடிகள் போய் அங்கே போய் தங்கியிருப்பார். காந்தியடிகள் சுதந்திரம் கிடைக்கும் போது எங்கே இருப்பாருன்னா வங்காளத்தோட நவகாலியோட இந்த சீரமைப்பு பணியில் தான் ஈடுபட்டிருப்பார். ஸோ இடைக்கால அரசாங்கத்தில் எல்லாமே பங்கேற்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வைப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எலெக்ஷன் நடக்கும். அதில் வந்து 210 இடத்துல 199 இடங்களை வெற்றி பெற்று காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கும். முஸ்லீம் லீக்கும் இஸ்லாமியருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் முஸ்லீம் லீக்கும் வென்றிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 76 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒன்று இல்லாமல் 76 இடங்கள், மொத்தம் 77 இடத்துல நின்று 76 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கும். வின் பண்ணதுக்கப்புறம் பேசாமல் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. சட்டசபையை புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க. யார்? முஸ்லீம் லீக். குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ 1946 டிசம்பர் 9 முதல்ல சட்டசபை கூடியிருக்கும். அதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 276 பேர் இருக்கணும். ஆனால் 207 பேர் தான் இருப்பாங்க. மொத்தமாக முஸ்லீம் லீக்கு கலந்துருக்காது. இதற்கப்புறம் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் நிறைய பிணக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிணக்கின் உச்சகட்டமாக முஸ்லீம் லீக்கின் அமைச்சரான லியாகத் அலி கான் அவர் என்ன பண்ணுவார்னா மார்ச் 1947 ஒரு நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்வார். அதில் தான் அவங்களோட வன்மம் ஃபுல்லாக தெரியும். என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நிதியமைச்சர் பல வரிகளை போட்டிருப்பார். யாருக்கு எதிரானு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா இந்த தொழில் கூட்டமைப்பு, தொழிற்சங்க தலைவர்கள், இந்த வணிக தலைவர்கள், மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள ஒடுக்கும் பொருட்டு இவர் நிதிநிலை அறிக்கையில் நிறைய வரிகளை போட்டிருப்பார். இந்த வரிகளை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவார்னா சோசலிச நிதிநிலை அறிக்கை, ஒரு தலைப்பட்சமாக இந்த முடிவெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி 2 பேர்த்துக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்கும் கட்சிக்குள்ளேயே, அதாவது சட்டசபைக்குள்ளேயே, காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும். இதற்கப்புறம் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் ஒரு விஷயம் வந்துடும். பிரிவினை இல்லாமல் தேச விடுதலை பெறாது, பிரிச்சாதான் வேற வழியே இல்லைங்கிற ஒரு கட்டத்துக்கு காங்கிரஸும் வந்துடும், காந்தியடிகளும் வந்துடுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து பிரிட்டிஷ் பிரதமரான கிளமண்ட் அட்லி அங்கே பதவியேற்றுப்பார்ல, அவர் என்ன சொல்லுவார்னா 1947 பிப்ரவரி 20 வந்து பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை வெளியிடுவார். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிக்கை. அது என்ன அப்படின்னா ஜூன் 1948 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை விட்டு எல்லா வெள்ளைக்காரங்களும் வெளியேற போகிறோம், அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மிக தீவிரமாக உறுதி செய்யக்கூடிய ஒரு அறிக்கை. அது எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1947 பிப்ரவரி 20 48, அதாவது ஒரு வருஷம் கழிச்சு தான் நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேவல் பிரபுவோட பதவி காலம் முடிஞ்சு புதுசாக ஒரு தலைவர் வருவார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. அவரை வேணால் நம்ம பிரபுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய பிரிவினைக்கும் இந்திய விடுதலைக்கும் ரொம்ப சீரிய அளவில் வேலை செஞ்சவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன். அவர் ஆட்சியில் அவர் வரும்போதே ஒரு தெளிவான திட்டத்தோடு வருவார். பாகிஸ்தானை இந்தியாவையும் எப்படி பிரிக்கிறது, ஏன்னா பிரிச்சாதான் இங்கே பிரச்சனை இல்லாமல் போகும் அப்படிங்கிறது மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் தெளிவான திட்டத்தை கொடுத்துருவார். பஞ்சாபை மேற்கு கிழக்காக பிரிப்பது,
மேற்கு பாகிஸ்தானுக்கு, கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்க பஞ்சாப். அதே மாதிரி வங்காளத்தை ரெண்டா பிரிக்கிறது. மேற்கு வங்காளம் இந்தியாவுக்கு, கிழக்கு வங்காளம் வந்து பார்த்தீங்கன்னா தனியான ஒரு பாகிஸ்தான். இப்போ இருக்கு இல்லையா பங்களாதேஷ் அப்படிங்கிறது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானாக தான் இருந்துச்சு. அது வந்து எப்போ பிரிச்சிருப்பாங்கன்னா இந்திரா காந்தி காலகட்டங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தானாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இந்த திட்டத்தை பிளான் பண்ணிட்டு மறுபடியும் பிரிட்டிஷ் போயிட்டு, அதாவது இங்கிலாந்து போனவர் மவுண்ட் பேட்டன் பிரபு அங்கே இருக்கிற கிளமண்ட் அட்லியை பார்த்து ஒப்புதல் வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி பிரிச்சுக்கலாங்க, இந்த டேட்டில் வந்து நம்ம வந்து சுதந்திரம் கொடுத்துடலான்னு பிளான் பண்ணிட்டு, அவர் வந்தவர் என்ன சொன்னார், ஜூன் 1948 தான் எல்லாம் வெளியே போவாங்கன்னு அட்லி சொல்லியிருந்தார் இல்லையா. மவுண்ட் பேட்டன் வந்த உடனே இந்தியா வந்த உடனே என்ன சொல்லிட்டாருன்னா 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடியே எல்லாரும் இந்தியா விட்டு விலகுவதாக விரும்புகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி பிரச்சனை தலை தூக்கிட்டு இருக்கு. எப்போ வேண்டாலும் அந்த இனக்கலவரங்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக திருப்பப்படலாம் அப்படிங்கிறனால மவுண்ட் பேட்டன் பிரபு ஜூன் 3 அப்படிங்கிற திட்டம், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பண்ணிக்கலாம் 1947 ஆகஸ்ட் 15 முன்னாடியே வெள்ளையர்கள் இந்தியா விட்டு வெளியேறுவார்கள் அப்படிங்கிற அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. யாரு? மவுண்ட் பேட்டன் பிரபு. அவர் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்திய விடுதலைக்கு எத்தனை வாரம் இருந்ததுன்னா 11 வாரங்கள் மட்டுமே இருந்தது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் குழு கூடுது. அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்த் பல்லப் பந்த் அப்படிங்கிறவர் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுக்கிறார். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுமே வேற வழி இல்லாமல் அந்த தீர்மானத்துக்கு ஒத்துக்குது. அதை தொடர்ந்து 1946 47 ஆகஸ்ட் 15 வரைக்கும் நிறைய சம்பவங்கள், விரும்பத்தக்க முடியாத நிறைய நிகழ்வுகள் நடந்தது. அது எல்லாமே அடுத்த பாட்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தானை யார் பிரிச்சா, எல்லை கோடுகளை யார் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிச்சா, இந்தியா பாகிஸ்தான் எப்போ பிரிஞ்சது, அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள், அது எல்லாமே அடுத்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு முடியுது. நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பஞ்சாப், அது வந்து பாகிஸ்தான் கொடுத்துருவாங்க. கிழக்கு பஞ்சாப் நமக்கு கொடுத்துருவாங்க இந்த இடத்துல. இதே மாதிரி மேற்கு வங்காளம், இந்த மேற்கு வங்காளம் இந்தியாவுக்கு, இங்கே இருக்கிற கிழக்கு வங்காளம் பாகிஸ்தானுக்கு. இப்போ இருக்கிற பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கிழக்கு பாகிஸ்தான் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் நடந்தது. சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்துடும். இது எல்லாமே அடுத்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான பாடம், நிறைய சம்பவங்கள், டேட் எல்லாம் இருக்கும். டேட்டெல்லாம் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் முடியலனா கூட வருஷங்களையும் அந்த சம்பவங்களையும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த பாடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.